வணக்கம். நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளின் இந்த பகுதியை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். புயல் எச்சரிக்கை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நாகை, கடலூர் ஆகிய 5 மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள நாடா புயல் நாளை மறுநாள் கடலூர் அருகே கரையை கடக்கும் என சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதனால் கடலோர மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த புயல் எச்சரிக்கையால் சென்னை உட்பட கடலோர மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், நாகை ஆகிய மாவட்டங்களில் அனைத்து பள்ளிகளுக்கும் நாளையும் நாளை மறுநாளும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வானூர் மற்றும் மரக்காணம் ஒன்றியங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் நாளை மற்றும் நாளை மறுநாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரியிலும் காரைக்கால் மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே புயல் எச்சரிக்கை காரணமாக நாளை நடைபெறவிருந்த செமஸ்டர் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. மேலும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் நடக்க இருந்த செமஸ்டர் தேர்வுகளும் ரத்து செய்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த தேர்வுக்கான புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் தெரிவித்துள்ளார். நாடா புயல் காரணமாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள முகாம்களுக்கு செல்லுமாறு பொதுமக்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள முகாம்களுக்கு மாவட்ட ஆட்சியர்களின் ஆலோசனைப்படி செல்லுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடல் கடும் கொந்தளிப்புடன் உள்ளதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும், புயல் கரையை கடக்கும் கடலூரில் 2 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் சிறப்பு மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை மற்றும் நாகையிலும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் சிறப்பு மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு வெள்ளத்தில் அதிகம் நீர் தேங்கிய பகுதிகளாக அடையாளம் காணப்பட்ட 580 இடங்களில் மின் மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் அரக்கோணத்தில் இருந்து வந்துள்ள தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் படகுகளுடன் பேசின் பிரிட்ஜ் அருகே முகாமிட்டுள்ளதாகவும், தேவை இருப்பின் வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளத்தில் அதிக அளவில் தண்ணீர் புகுந்த 10 பகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அங்கு மக்களை வெளியேற்ற படகுகள் தயாராக உள்ளதாகவும், பெருநகர சென்னை மாநகராட்சியில் பொதுமக்களை தங்க வைக்க 176 நிவாரண முகாம்களும், உணவு சமைக்க 4 சமையல் கூடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. நாடா புயல் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை அதிகாலை முதல் படிப்படியாக மழை பெய்ய தொடங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேலும் வலுப்பெற்று இன்று காலை புயலாக மாறியுள்ளதாகவும், இந்த புயல் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். நாடா என்றழைக்கப்படும் இந்த புயல் வரும் 2ஆம் தேதி வேதாரண்யம், புதுச்சேரி இடையே கடலூருக்கு அருகே கரையை கடக்கும் எனவும் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். புயல் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்திற்கு தமிழகம், புதுச்சேரியின் கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னையில் நாளை காலை முதல் மழை தொடங்கி படிப்படியாக அதிகரிக்கும் என்றும், எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து வலுப்பெற்று புயலாக இன்று காலை 8:30 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடலில் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் 730 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது.
நாடா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயலானது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் 2ஆம் தேதி அதிகாலை வேதாரண்யம் மற்றும் புதுச்சேரிக்கு இடையில் கடலூருக்கு அருகே கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அடுத்து வரும் 48 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும். அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய துவங்கி படிப்படியாக இந்த மழையின் அளவு உட்புற மாவட்டங்களை நோக்கி நகரக்கூடும். கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன மற்றும் மிக கனத்த மழையும் பெய்யக்கூடும். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள புயல் காரணமாக நாகை துறைமுகத்தில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதேபோன்று கடலூர் மற்றும் புதுச்சேரியில் 2ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழக கடலோர பகுதிகளில் புயல் அபாய எச்சரிக்கை அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. அதனையொட்டி தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் உள்ள விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று தூத்துக்குடி மீன்வளத்துறை அறிவுறுத்தியதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இதேபோன்று நாகை துறைமுகத்திலும் 2ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் கரையில் உள்ள மீனவர்களும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று ராமேஸ்வரம் தீவு பகுதியில் புயல் அபாயத்தை எச்சரிக்கும் வகையில் பாம்பன் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் அபாய எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் மீனவர்கள் யாரும் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர். நாடா புயல் தமிழகத்தை அச்சுறுத்தி வரும் நிலையில் கடலூரில் அவசர தேவைக்காக தொலைபேசி எண்களை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாடா புயல் குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த ஆலோசனைக் கூட்டம் கடலூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் புயலால் ஏற்படும் விளைவுகளை எதிர்கொள்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் ராஜேஷ், அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் 29 புயல் பாதுகாப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 49 கடலோர கிராமங்களில் 30 கண்காணிப்பு குழுக்களும் 50 படகுகளும் தயார் நிலையில் உள்ளது என்றும், மீட்பு பணிக்காக தேசிய பேரிடர் மீட்புக் குழுவை சேர்ந்த 80 பேரும் மாநில மீட்புக் குழுவை சேர்ந்த 40 பேரும் வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவசர உதவிக்கு 1077 220700 231666 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம் என குறிப்பிட்ட ஆட்சியர் ராஜேஷ், பொதுமக்கள் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். 220-700-231-666 இது வந்து எமர்ஜென்சி கண்ட்ரோல் ரூம். +10+10 ஸோ அதனால் நீங்கள் பொதுமக்கள் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுங்க. இப்போ நம்ம கடலூரில் நிறைய தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு நிறைய இதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கோம். நாடா புயலை எதிர்கொள்ள திருவள்ளூர் மாவட்டம் தயார் நிலையில் உள்ளது என அம்மாவட்ட ஆட்சியர் சுந்தரவள்ளி தெரிவித்துள்ளார். போக்குவரத்தை சரி செய்ய காவல்துறை, தீயணைப்புத்துறையினர் தயார் நிலையில் உள்ளதாகவும், மழை வெள்ள பாதிப்பை தடுக்க மணல் மூட்டைகள், குளோரின் பவுடர்கள் தேவையான அளவு தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த மழையை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா 3 மாவட்ட வருவாய் அலுவலர் கேடர் ஆஃபீஸர்ஸை வந்து அம்பத்தூர், பொன்னேரி, ஆவடி இந்த இடங்களில் வந்து கேம்ப் பண்ணுறாங்க. இவங்களுக்கு கீழே வந்து 23 ஆஃபீஸர்ஸ், டெப்டி கலெக்டர் கேடர் ஆஃபீஸர்ஸ் வந்து கேம்ப் பண்ணுறாங்க. இது இல்லாமல் 50 சிறப்பு குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. நம்ம வந்து காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நம்ம வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை எல்லா பணியாளர்களும் வந்து அலர்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. திமுக தலைவர் கருணாநிதி, பொருளாளர் ஸ்டாலின் மற்றும் அழகிரி ஆகியோர் சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தினர். திமுக தலைவர் கருணாநிதி கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவு காரணமாக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் ஓய்வெடுத்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2014ஆம் ஆண்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அழகிரி தன்னை மீண்டும் திமுகவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என கருணாநிதியிடம் வலியுறுத்தி வந்ததாக தகவல்கள் வெளியாகின. அதனைத் தொடர்ந்து இன்று காலை கோபாலபுரத்திற்கு வந்த அழகிரி கருணாநிதியை சந்தித்து பேசினார்.
பின்னர் அங்கு வந்த திமுக பொருளாளர் ஸ்டாலினுடன் கருணாநிதி தனியாக ஆலோசனை நடத்தினார். தன்னுடைய உடல்நிலை காரணமாக தலைவர் பதவி அல்லது அதற்கு இணையான பதவியை ஸ்டாலினுக்கும், அழகிரியை மீண்டும் கட்சியில் இணைத்து தென்மண்டல அமைப்பு செயலாளர் பதவியை மீண்டும் வழங்குவது தொடர்பாகவும் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் அழகிரி சந்திப்பு நடைபெற்றுள்ள சூழலில் இதுவரை திமுகவில் அழகிரி கடந்து வந்த பாதைகளை தற்போது பார்க்கலாம். திரையரங்குகளில் தேசிய கீதம் கட்டாயம் ஒளிபரப்ப வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு திரையுலகினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பார்க்கிற போது எண்டில் அந்த தேசிய கீதத்தை இசைக்கிறதுங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க தீர்ப்பு. அதை உடனடியாக அமுல்படுத்தணும். இது சொல்லி தான் நம்ம பண்றது வருத்தம், சொல்லாமலே நம்ம பண்ணிருக்கணும். பெட்ரோல் விலையை உயர்த்தியும் டீசல் விலையை குறைத்தும் எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளன. சர்வதேச கச்சா எண்ணெய் விலையை பொறுத்து 15 நாட்களுக்கு ஒருமுறை பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. அதன்படி பெட்ரோல் விலை 13 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது. அதே டீசல் விலையை லிட்டருக்கு 12 காசுகள் குறைத்து எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. அதன்படி சென்னையில் பெட்ரோல் விலை 65 ரூபாய் 68 காசுகளாக உயர்ந்துள்ளது. டீசல் விலை 56 ரூபாய் 10 காசுகளாக குறைந்துள்ளது. இந்த விலை நிர்ணயம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வரவுள்ளது. லஞ்சம், ஊழலை ஒழிக்க அனைத்து பண பரிமாற்றங்களும் வங்கிகள் வழியாக நடப்பது அவசியம் என்ற பிரதமர் மோடி தெரிவித்தது பற்றி பொதுமக்களிடம் கருத்து கேட்டது நியூஸ் 7 தமிழ். அதற்கு அவர்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். அதான் இது நல்ல அறிவிப்பு தானே. ஏன்னா பிளாக் மணி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இது கண்ட்ரோல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, அதனால் இது வரவேற்கிறதுக்கு தான். நாங்கள் இப்போ எல்லை வியாபாரம் பண்ணுறோம். எல்லா வியாபாரமும் வக்கீல் ஏடிஎம் மூலியமா பேங்க் மூலியமானா அது எப்படி வாங்க முடியுமா? இப்போ ஒரு எல்லையும் குடிச்சிட்டு 20 ரூபா எங்களுக்கு கொடுக்கணும். அது எங்களுக்கு காய்ச்சி தேய்ச்சி விட்றேன், நீங்கள் எடுத்துங்கன்னா நாங்கள் எங்கே போய் எடுக்க முடியும்? அதெல்லாம் எங்களால் முடியுமா? ஏடிஎம்னா என்னன்னு தெரியாமல் கூட இருக்காங்க நிறைய பேர். அவங்களுக்குலாம் இது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஒரு இடத்துலையும் போயிட்டு அதை கொடுத்துட்டு நம்பர் இது பண்ணிக்கிட்டு சிரமமாக தான் இருக்கும். கோவை பாரதியார் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நியமனத்தில் பல கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும், தற்போது புதிய பொறுப்பு பதிவாளர் வனிதா என்பவரை விதிகளை மீறி பல்கலைக்கழக நிர்வாகம் பணி நியமனம் செய்து இருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் குற்றம் சாட்டியுள்ளது. தற்போது 80 பேர் பணியில் சேர்ந்தது. பல்கலைக்கழக நிதிநிலை அறிக்கையின்படி 1/1/2016 நிதிநிலை அறிக்கை 28 இடங்களுக்கே காலிப்பணி இடங்களுக்கே உள்ளது என்று அறிவிப்பு செய்துள்ளது. ஆனால் இதை மீறி 80 பணியிடங்கள் நியமனம் செய்துள்ளார்கள். இந்த பணியிடங்கள் எல்லாம் ஒரு ரிவ்யூ கமிட்டி அமைத்து சரியாக உள்ளதா என்று பரிசீலனை செய்து வழங்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை.
முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலையை காரணம் காட்டி மக்கள் பயன்பாட்டிற்கான திட்டங்களை நிறைவேற்றாமல் தாமதப்படுத்துவது ஏற்புடையதல்ல என தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள், பேராசிரியர்களின் காலி பணியிடங்களை நிரப்பாமல் இருப்பது ஏற்புடையது அல்ல என்றும் அப்போது அவர் குறிப்பிட்டார். மக்களுடைய பயன்பாட்டுக்கு உள்ளவற்றையெல்லாம் மந்திரிகள் என்ன வேலை? மந்திரிகள் முதலமைச்சர் தான் நல்லா ஆயிட்டாங்க இல்லையா? பிரார்த்தனையை நான் திருப்பி சொல்கிறேன், பிரார்த்தனையை கட்சி தொண்டர்கள் செய்யட்டும், கட்சி நிர்வாகிகள் செய்யட்டும். அவங்க தான் அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க, அதிக பிரார்த்தனை நடக்கும், கடவுள் புண்ணியத்தில் சீக்கிரம் நல்லா குணமாகும், ஆகட்டும். மந்திரிகள் சின்ன எண்ணிக்கையில் தானே இருக்காங்க. மந்திரிகள் வேலையை பார்க்கட்டும், கோட்டைக்கு போகட்டும், வேலைக்கு போகட்டும், அங்கங்கே போய் பாலங்களை திறக்கட்டும், பள்ளிக்கூடத்தை திறக்கட்டும், கட்டடத்தை திறக்கட்டும். அழிந்து வரும் பச்சைக்கிளி இனங்களை பாதுகாக்கும் வகையில் நெல்லையில் காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் கடந்த 30 ஆண்டுகளாக இருவேளை உணவு அளித்து பராமரித்து வருகிறார். நெல்லை காவல்துறையில் கடந்த 30 ஆண்டாக பணியாற்றி வரும் மந்திரம் என்பவர் தற்போது சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியில் உள்ளார். இவர் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளோடு நெல்லை காவலர் குடியிருப்பில் வசித்து வருகிறார். தனது வீட்டின் மாடியில் ஆரம்பத்தில் பறவைகளுக்கு உணவு அளிப்பதை மந்திரம் வாடிக்கையாக கொண்டிருந்தார். துவக்கத்தில் 5 முதல் 10க்கும் மேற்பட்ட கிளிகள் வந்து உணவு உட்கொண்ட நிலையில் தற்போது சுமார் 500க்கும் மேற்பட்ட கிளி வந்து உணவு உண்பதால் தனது குடும்பத்தினரோடு இணைந்து தினமும் 2 வேளைகளிலும் சுமார் 5 கிலோ அரிசியை ஊற வைத்து உணவளித்து வருகிறார். மெல்ல அழிந்து வரும் கிளியினங்களை பாதுகாக்கும் நோக்கில் காவல்துறை ஆய்வாளர் மந்திரம் மேற்கொண்டுள்ள செயல்பாட்டை பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகின்றனர். போலீஸுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கிளிகளுக்கு இற அழைக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ப்ரெஷர் குறையுது. அதனால் இது இப்போ கிளியினுடைய பறவைகளை நான் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு நான் போட்டு இப்போ 500 கிளியை வரவழைச்சி உணவு அருந்திக்கிட்டு இருக்கேன். இப்போ நல்லா இருக்குது, மனசுக்கு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இத்துடன் 8 மணி செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன். உடல் உறுப்பு தானத்தில் நாட்டிலேயே முதலிடம் வகிக்கும் தமிழகத்திற்கு மத்திய அரசு விருது வழங்கி கௌரவித்துள்ளது. இந்திய உடல் உறுப்பு தான தின விழாவில் உடல் உறுப்பு தானத்தில் சிறந்து விளங்கிய மாநிலங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. அதன்படி இந்திய அளவில் உடல் உறுப்பு தானம் மற்றும் திசு மாற்று சிகிச்சையில் முதலிடம் வகிக்கும் தமிழகத்திற்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா விருது வழங்கி கௌரவித்தார். இந்த விருதை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். தமிழகத்திற்கு தொடர்ந்து 2வது முறையாக இந்த விருது கிடைத்துள்ளது. இதேபோல் உடல் உறுப்பு தானத்தை சிறப்பாக ஒருங்கிணைத்ததற்காக தமிழகத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவருக்கும் விருது வழங்கப்பட்டது. முதலமைச்சர் இதய புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு தொடர்ந்து இந்த ஆண்டும் 2வது முறையாக இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடம் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் முதலிடம் என்பதற்கான விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பெருமை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை சாரும். ATM இயந்திரத்தில் வைக்கும் வகையில் புதிய ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி அச்சடிக்கவில்லை என அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சம்மேளனத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர். முதலாவதாக 2 நாளையில் எல்லா ஏடிஎம்மும் செயல்படும் என்று சொன்னார்கள். ஏடிஎம்மை ரீகாலிபரேட் பண்ண வேண்டியதற்கு 2000 ரூபாய் நோட்டு வைக்க முடியாது, 500 ரூபாய் நோட்டு வைக்க முடியாது என்பதை பற்றி சிந்திக்காமல் 2 நாளையில் செயல்படும்னு சொன்னதுனால மக்கள் ஏடிஎம்மை நோக்கி வர்றாங்க, கூட்டத்தில் நிற்கிறாங்க. ஆனால் ஏடிஎம்மில் வைக்கிறதுக்கு போதுமான பணம் இல்லை. ஒரு 100 ரூபாய் நோட்டு வைக்கும்போது ஒரு 20 பேர் பணம் எடுத்தாச்சுன்னாக்கி உடனே ஏடிஎம் காலியாகிறது, திருப்பி உடனே வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. மத்திய அரசின் ரூபாய் நோட்டு விவகாரத்தால் வங்கி ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வங்கி ஊழியர் சம்மேளனத்தினர் புகார் தெரிவித்துள்ளனர். கஸ்டமர்கிட்ட 5000 வாங்கிடுங்க, பிறகு திருப்பி வாங்க, அப்புறம் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. இன்னொரு பரிதாபமான சூழ்நிலை என்னன்னு சொன்னால், டாஸ்மாகில் இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் நாங்கள் பேங்க் பிரான்ச்சஸில் இருந்து போய் கேட்டு உங்களுக்கு எவ்வளோ வசூலாயிருக்கோ கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க, டெபாசிட் பண்ணிடுங்கன்னு கேட்குறோம். நான் அங்கே வரக்கூடியெல்லாம் சர்க்குலேட் பண்ணக்கூடிய கரன்சி. ஸோ அதை வச்சியாவது பிரான்ச்சஸை ரன் பண்ண முடியுமான்றதுக்கான முயற்சியை செய்துவிட்டு
புதுச்சேரி காவல்துறையினருக்கு முதற்கட்டமாக இந்த மாத சம்பளத்தில் 10,000 ரூபாய் ரொக்கப்பணமாக வழங்கப்பட்டது. 500,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பின் காரணமாக பணப்புழக்கம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியில் அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை ரொக்கப்பணமாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து அரசு ஊழியர்களுக்கு முதற்கட்டமாக 10,000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என அரசு ஆணை வெளியிட்டது. இந்த நிலையில் காவல்துறையில் பணியாற்றும் உயரதிகாரிகள் முதல் போலீசார் வரை அனைவருக்கும் அத்தியாவசிய உடனடி தேவைகளுக்கு 10,000 ரூபாய் ரொக்கப்பணமாக வழங்கப்பட்டது. வங்கியில் நின்று நேரத்தை செலவழிக்காமல் சம்பளத்தில் 10,000 ரூபாய் வழங்கப்படுகிறது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணத்தட்டுப்பாடு தீரும் வரை ரொக்கப்பணம் வழங்கும் முறையை செயல்படுத்த வேண்டும் என காவலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஐபிஎஸ் அதிகாரி அர்ச்சனா ராமசுந்தரத்திற்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்திருந்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டில் மத்திய நிர்வாக தீர்ப்பாணையத்தில் ஐபிஎஸ் அதிகாரி அர்ச்சனா ராமசுந்தரத்தின் மீது தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது. தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மத்திய அரசு பணிக்கு அர்ச்சனா ராமசுந்தரம் சென்றது தொடர்பாக இந்த வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் இந்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்றும் மத்திய அரசின் உத்தரவின்படிதான் அவர் சென்றுள்ளதாகவும் தீர்ப்பு கூறியது. இதை எதிர்த்து தமிழக அரசு மீண்டும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் செய்தது. இந்த மனுவை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. ஆம் ஆண்டு முதல் சென்னை மாநகராட்சி கவுன்சிலர்களாக இருந்தவர்களின் சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய மாநில தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. சென்னை ஈஞ்சம்பாக்கத்தைச் சேர்ந்த பொன் தங்கவேலு என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெய்த கனமழை மற்றும் வெள்ள பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்கும்படி சென்னை மேயர், மாநகராட்சி ஆணையர் ஆகியோருக்கு கோரிக்கை மனு கொடுத்ததாகவும், ஆனால் மாநகராட்சிக்கு போதிய வருவாய் இல்லை என கூறி தனது மனு நிராகரிக்கப்பட்டதாகவும் பொன் தங்கவேலு தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் மாநகராட்சி கவுன்சிலர்களின் சொந்த விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் நிவாரணம் வழங்குவது முடிவு செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் தங்கள் பகுதியில் சென்னை மாநகராட்சியின் 196வது வார்டு கவுன்சிலர் அண்ணாமலைக்கு சொந்தமாக 12 பங்களாக்கள் இருப்பதாகவும், அந்த சொத்துக்களுக்கு 55 முதல் 110 ரூபாய் மட்டுமே சொத்து வரி விதிக்கப்படுவதாகவும் தனது மனுவில் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் இவ்வாறு வரி வசூலில் பாரபட்சம் காட்டப்படுவதால் மாநகராட்சியின் வருவாய் குறைவதாக தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ள பொன் தங்கவேலு, கவுன்சிலர் அண்ணாமலையின் சொத்துக்களை மறு ஆய்வு செய்து சட்டப்படி தகுந்த வரியை நிர்ணயம் செய்ய சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதி என் கிருபாகரன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கவுன்சிலர் அண்ணாமலையின் 12 வீடுகளின் புகைப்படங்களையும் மனுதாரர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அவற்றை ஆய்வு செய்த நீதிபதி 2006ஆம் ஆண்டு முதல் மாநகராட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற கவுன்சிலர்கள் தங்களது வேட்புமனுவுடன் தெரிவித்த சொத்து விவரங்களை வரும் வெள்ளிக்கிழமைக்குள் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். ஆனால் மாநில தேர்தல் ஆணையம் தரப்பில் கூடுதல் கால அவகாசம் கோரப்பட்டது. இதனை அடுத்து நீதிபதி கிருபாகரன் 196வது வார்டு கவுன்சிலர் அண்ணாமலையின் சொத்து கணக்கை வரும் வெள்ளி என்று தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், பிறரின் சொத்து கணக்கை பின்னர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கின் விசாரணையை டிசம்பர் 2ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். நாடு முழுவதும் நீட் தேர்வு வரும் கல்வியாண்டு முதல் கட்டாயமாக்கப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். எம்பிபிஎஸ், பிடிஎஸ் மருத்துவ படிப்பு சேர்க்கைக்காக தேசிய அளவில் பொது நுழைவுத் தேர்வு நடத்துவதற்கு தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநில அரசுகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. நீட் தேர்வு மாநில அரசின் உரிமையை பறிக்கும் செயல் என அரசியல் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் வரும் கல்வியாண்டு முதல் நாடு முழுவதும் நீட் தேர்வு கட்டாயமாக்கப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். அனைத்து மாநிலங்களிலும் நீட் தேர்வை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். NEET examination is going to stay and NEET examination is going to take place. Accordingly, we are working on it. நீட் தேர்வை அடுத்த ஆண்டு கட்டாயம் எழுத வேண்டும் என்னும் மத்திய அரசின் உத்தரவுக்கு தமிழகத்தின் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.
இந்த உத்தரவு கிராமப்புற மாணவர்களை கடுமையாக பாதிக்கும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நீட் என்பது மாணவர்களை, மேலும் கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களை, முதல் தலைமுறையாக படிக்கிற மாணவர்களை மேலும் வதை செய்வதற்கு சமமாக அமையும். அதனால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். எனவே மத்திய அரசு இதை கட்டாயப்படுத்தக்கூடாது. இந்தியா முழுவதும் ஒரே சேர்க்கை முறை என்கிற பெயரில் கிராமப்புறத்து முதல் தலைமுறையாக படிக்கிற மாணவர்களை நசுக்கக்கூடாது என்பது விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். நீட் என்பது நீட் சிலபஸ் என்பது பெரும்பாலும் சிபிஎஸ்இ சிலபஸ் அடிப்படையில் தான் இருக்கிறது, பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. எனவே தமிழக மாணவர்கள் அதிகமாக அதில் தேர்ச்சி பெறுவது கடினமாக இருக்கும். சென்ற ஆண்டே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு உள்ளானுச்சு. ஏன்னா அதிக அளவில் மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெறவில்லை. வெற்றி பெற்றாலும் கூட அதிக பர்சன்டேஜ் மதிப்பெண் பெறவில்லை. அதன் காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள பல தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களிலும் வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். தேசிய அளவில் தரமான மருத்துவர்களை உருவாக்கவே நீட் எனப்படும் தேசிய அளவிலான தகுதி தேர்வு அவசியமானது என்றும், அனைத்து மாணவர்களும் நீட் தேர்வை எதிர்கொள்ளும் அளவிற்கு தயார் செய்ய வேண்டியது மாநில அரசின் கடமை என்றும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதை தெரிவித்த அவர், சேலத்தில் வருமான வரி சோதனையில் சிக்கிய பாஜக பிரமுகர் அருண்குமார் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டமாக இருந்தாலும் உச்சநீதிமன்றமும் இதை உறுதி செய்திருக்கிறது. அதனால் நீட்டை பற்றி ஏதோ ஒரு தவறான கண்காணிப்பு எல்லோரிடமும் இருக்கிறது. அது தவறு. நீட் வந்த பின்பு அட்மிஷன் எல்லாமே நீட்டாக போகும். கருப்பு பணம் ஒழிப்பதைப் போலவே நல்ல மருத்துவர்கள் வருவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கும். கிராமப்புற மாணவர்கள் நிச்சயமாக பலன் பெறுவார்கள். அவர்கள் முயற்சி செய்யலாம். ஆனால் அரசாங்கம், தமிழக அரசாங்கம் இதற்கான பல மடங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சேலம் முருக்காலை விவகாரத்தில் மத்திய அரசிற்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என பாமக மக்களவை உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் மதியழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சேலம் இரும்பாலையை தனியார் மயமாக்குவதற்கு மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. இந்த விவகாரம் தமிழகத்தில் தற்பொழுது மேலும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக மக்களவையில் தருமபுரி சேர்ந்த மக்களவை உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் எழுப்பியிருக்கிறார். தற்பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். இந்த சேலம் இரும்பாலை விவகாரம் சம்பந்தமாக நீங்கள் மக்களவையில் கூட கேள்வி எழுப்பியிருக்கீங்க. இந்த நிலையில் இந்த தனியார் மயத்தை தடுப்பதற்கு நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை எடுக்க போகிறீங்க சார்? முதல்ல சேலம் இரும்பாலையினுடைய பங்குகளை தனியாரிடம் விற்க மத்திய அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்திருக்கிறது. இது தவறான ஒரு முடிவு. இது காரணம், இது கிட்டத்தட்ட தனியார் மயமாக்குகின்ற ஒரு முயற்சி தான். இதை தமிழக அரசு எதிர்க்க வேண்டும். அத்துணை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்க்க வேண்டும். காரணம், அங்கே 2000 தொழிலாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இது தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல ஒரு தொழில் நிறுவனம். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 4000 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அந்த நிலமெல்லாம் அங்கே இருக்கின்ற மக்கள் கொடுத்த நிலம்தான். இதை கூடுதலாக நவீனப்படுத்தலாம். இன்னும் மத்திய அரசு இன்னும் மேலும் கொஞ்சம் முதலீடு செய்து இது நிச்சயமாக லாபகாரத்தமாக நடத்தலாம். அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் வேண்டுமென்றே அதை நட்டத்தை ஏற்படுத்தி, சரியான முறை நிர்வாகம் செய்யாமல் நட்டத்தை ஏற்படுத்தி இப்பொழுது அதை விற்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. இது தமிழக அரசு உடனடியாக அங்கிருக்கின்ற அமைச்சர்களோ அல்லது பன்னீர்செல்வம் அவர்களோ பிரதமரை சந்தித்து வலியுறுத்தி இதை நிறுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, நாடாளுமன்றத்தில், ஏன்னா இப்போ இருக்கின்ற சூழலில் பார்த்தீர்கள் என்றால் இந்த 500,000 அதை ரத்து செய்த அந்த சூழலில் நாடாளுமன்றத்தில் எதுவும் நடக்கவில்லை. ஆனாலும் ஒட்டுமொத்தாக அத்துணை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு குழுவாக சென்று பிரதமரை சந்திக்க வேண்டும். இப்போது இதில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த துறை ரீதியான அமைச்சரையோ அல்லது பிரதமரையோ சந்திப்பதற்கான வாய்ப்பு எதுவும் இருக்கிறதா? நீங்கள் அந்த மாதிரி நேரம் எதுவும் கேட்டிருக்கீங்களா? நான் துறை அமைச்சரை நான் கேட்டிருக்கின்றேன், நேரத்துக்கு கேட்டிருக்கின்றேன். ஆனால் நான் சந்தித்து ஒரு செய்தியாக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இதற்கு அது நிறுத்த வேண்டுமென்றால் பிரதமரை அத்துணை உறுப்பினர்களும் சந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு அரசு சார்பில் அங்கிருந்து பிரதமரை சந்தித்து இதை வலியுறுத்தி இதை நிறுத்த வேண்டும். ஏன்னா இதுக்கு முன்பு நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன்
அந்த நிறுவனத்தினுடைய 5 விழுக்காடு பங்குகளை விற்க முயற்சி செய்த நேரத்தில் தமிழக அரசு அந்த பங்குகளை அவர்கள் வாங்கினார்கள். ஆக அதே போன்ற ஒரு சூழல் இப்போ ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் வாங்க தேவையில்லை, இதை தடுத்து நிறுத்தினாலே போதும். காரணம் அது சேலம் ஸ்டீல் பிளான்ட் என்றால் அது மிக ரொம்ப நல்ல ஒரு பெரிய அளவில் பெரிய நிறுவனம். அதில் துணை நிறுவனங்களை அங்கே உருவாக்கலாம். ஏன்னா அது ரோலிங் பிளான்ட் தான், ஸ்டீல் பிளான்ட் தான். அதில் இது சம்மந்தமாக அதில் வேறு என்ன யுட்டென்சில்ஸு, இப்போ ரயில்வே துறைக்கு அங்கே உதிரி பாகங்கள் அங்கே அதாவது அங்கே மேனுஃபேக்சர் செய்வதற்கு அங்கே ஏற்பாடு செய்யலாம். அதெல்லாம் அந்த அளவுக்கு நல்லா திட்டமிட்டு அந்த இருக்கிற அவ்வளோ இடம் இருக்குது அங்கே. அது சேலத்திலே இருக்குது, அந்த இடம் இருக்குது. ஒழுங்கான முறையில் பயன்படுத்தலாம். அது சூழலியல் செயற்பாட்டாளர் பியூஷ் மானுஷ் சிறையில் தாக்கப்பட்டது தொடர்பாக அவருடன் தொலைபேசியில் உரையாடிய சிறை காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சேலம் முள்ளுவாடிகேட் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் கட்டுவதை தடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சூழலியல் ஆர்வலர் பியூஷ் கடந்த ஜூலை மாதம் கைது செய்யப்பட்டார். சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட அவருடன் சிறை காவலர் மருதமுத்து நெருக்கமாக இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் சிறையில் பியூஷ் மானுஷ் தாக்கப்பட்டது தொடர்பாக இருவரும் பேசிய தொலைபேசி உரையாடல் வாட்ஸ்அப்பில் வெளியானது. ஒரு 25 பேர் வரானுங்க. இந்த செம்புலியாடு எப்படி போகும்? ஆமா, அப்படி போறாங்க உள்ள. அப்படி போறாங்க உள்ள. அவங்க போய் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு டெப்டி ஜெயிலர் ராமசாமி ஒரு சோல்டரையும் இன்னொரு காவலர் ஒரு சோல்டரையும் பிடிச்சு உங்களை இறக்குறாங்க. என் ரூம்ல இருந்து கீழே இறக்குறாங்க. உங்களால தலை நிமிர்ந்து நிற்க முடியல. இது தொடர்பாக ஜெயிலருக்கு மெமோ அளிக்கப்பட்டது. இதனிடையே சிறை நிர்வாகத்திற்கு எதிராக செயல்பட்டதாக கூறி மருதமுத்து அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்து சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் உத்தரவிட்டுள்ளார். மருதமுத்து இன்றுடன் பணி ஓய்வு பெறும் நிலையில் ஜெயிலர் மருதமுத்து மீது துறை மீதான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது சக ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே ஜெயிலர் மருதமுத்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கு பியூஷ் மானுஷ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர் கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பிரபல தாதா ஸ்ரீதரின் மனைவி குமரியிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தியுள்ளனர். ஸ்ரீதர் மீது ஏற்கனவே ஆட்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. துபாயில் ஸ்ரீதர் தலைமறைவாக உள்ள நிலையில் அவரது மனைவி குமாரி விமானம் மூலமாக துபாயிலிருந்து சென்னை வந்துள்ளார். அவரது வருகையை கண்காணிக்க அமலாக்கத்துறையினர் குமரியை சுற்றி வளைத்து 1000 விளக்கு பகுதியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் சொத்து ஆவணங்களுடன் நாளை மீண்டும் விசாரணைக்கு வர உத்தரவிட்டுள்ளனர். ஏற்கனவே ஸ்ரீதரின் சொத்துக்கள் அமலாக்கத்துறையினரால் முடக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கேளிக்கை வரி அளிக்கப்பட்ட திரைப்படங்கள் தமிழ் வளர்ச்சிக்காக எந்த வகையில் உதவியது என்பதை அறிக்கையாக தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சவாரி திரைப்படத்துக்கு யூ சான்றிதழ் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதை அமல்படுத்தாததை எதிர்த்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. அதில் பல வெளிநாடுகளில் ஏ சான்றிதழ் வழங்கப்பட்ட கபாலி திரைப்படத்துக்கு இந்தியாவில் யூ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி கிருபாகரன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் 2006 முதல் வரி விலக்கு வழங்கப்பட்ட திரைப்படங்களின் விவரத்தை அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டதாகவும் அதில் 2012 படங்களுக்கு கேளிக்கை வரி விலக்கு அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அது எந்த அடிப்படையில் வழங்கப்பட்டது என கேள்வி எழுப்பிய நீதிபதி கேளிக்கை வரி விலக்களிக்கப்பட்ட தமிழ் திரைப்படங்கள் தமிழ் கலாச்சாரத்தையும் மொழியையும் வளர்க்க என்ன செய்தன எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் திரைப்படங்களுக்கு கேளிக்கை வரி விலக்களிக்கப்பதால் தயாரிப்பாளர் மட்டுமே பயனடைகிறார் என்றும் மக்கள் மற்றும் அரசாங்கம் என்ன பயன் பெற்றன எனவும் வினவினார். இதேபோல் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் நாடகங்கள் மக்களுக்கு தவறான பாதையை காட்டுகிறது என்றும் மேலும் பல நாடகங்கள் தவறான தொடர்புகளை ஊக்குவிக்கின்றன என்றும் நீதிபதி கிருபாகரன் வேதனை தெரிவித்தார். 2006 ஆண்டு முதல் 2016 ஆண்டு வரை படங்களுக்கு அளிக்கப்பட்ட கேளிக்கை வரி விலக்கு அளித்ததன் பண மதிப்பு எவ்வளவு என்பதை தாக்கல் செய்ய வணிக வரித்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை வரும் வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்தார். நடிகை பாபிலோனாவின் பாட்டி மனநிலை சரியில்லாதவர் என பாபிலோனா சார்பில்
அவரது கணவர் சுந்தர் பாபுராஜ் காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். பாபிலோனாவின் பாட்டி கிருஷ்ணகுமாரி காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் சுந்தர் பாபுராஜ் என்பவர் நடிகை பாபிலோனாவை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் அவரை மீட்டு தரும்படியும் புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில் பாபிலோனாவின் சார்பில் பாபு சுந்தர்ராஜ் காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தார். அதில் கிருஷ்ணகுமாரி, அவரது மகள் மாயா உள்ளிட்டோர் தம்மை மிகவும் கொடுமைப்படுத்தியதாகவும் அவர்களை எதிர்த்து 2015 சுந்தர் பாபுராஜை திருமணம் செய்து கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தங்கள் குழந்தையுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்வதாகவும் பாபிலோனா தெரிவித்துள்ளார். தான் திருமணம் செய்து கொண்டது பிடிக்காமல் மிரட்டி வருவதாக புகார் கூறியுள்ள பாபிலோனா, மனநிலை சரியில்லாத தனது பாட்டியின் புகாரை நிராகரிக்க வேண்டும் என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். பணமோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட வேந்தர் மூவிஸ் மதனை திருப்பூரில் தங்கியிருந்த அவர் வீட்டிற்கு அழைத்துச் சென்று மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர். மருத்துவ படிப்பிற்கு சீட் வாங்கி தருவதாக கூறி பல மாணவர்களிடம் சுமார் 85 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து 6 மாதங்களாக வேந்தர் மூவிஸ் மதன் தலைமறைவாக இருந்தார். இந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி திருப்பூரை அடுத்து திருமுருகன் பூண்டியில் மதனின் தோழி வர்ஷா என்பவரது வீட்டில் இருந்த மதனை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து மதனை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி பெற்ற மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இன்று மதியம் திருப்பூரில் அவர் தங்கியிருந்த வீட்டிற்கு அழைத்து வந்தனர். அவர் தங்கியிருந்த வீட்டில் குற்றப்பிரிவு போலீசார் சுமார் 1 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். சென்னை ஆர்கே நகரில் நியாய விலை கடைகளில் உணவுப் பொருட்கள் சரியான முறையில் வழங்காமல் அலைக்கழிப்பதாகவும் கடை ஊழியர்கள் தரக்குறைவாக பேசுவதாகவும் கூறி பொதுமக்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்கே நகரில் தேவி கருமாரியம்மன் நகர் பகுதியில் உள்ள அரசு நியாய விலை கடையில் பாமாயிலர், அரிசி, சர்க்கரை, பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை முறையாக வழங்குவதில்லை என தொடர்ந்து புகார்கள் பெறப்பட்டு வருகின்றன. 1400 குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கும் இப்பகுதியில் மாதத்தின் முதல் வாரத்திலேயே பொருட்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டதாக திருப்பி அனுப்பிவிடுவதாகவும் மேலும் பொருட்களை வெளிச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து கடை ஊழியரை இடமாற்றம் செய்யவும் பொருட்களை முறையாக வழங்க வலியுறுத்தியும் கடையின் முன் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த வண்ணாரப்பேட்டை காவல் துணை ஆணையர் ஜெயக்குமார் கூட்டுறவு சங்க அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். செய்தி அறிக்கை நிறைவுற்றன. என்றும் தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழை.